கிரிண்டர் ஆப்பை தடை செய்யணும்னு சென்னை காவல்துறை ஆணையர் அருண் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கொய சமூகத்தினர் மத்தியில் பிரபலமான ஆப் தற்போது போலீஸுக்கு ப்ராப்ளமானது எப்படி? LGBTQ சமூகத்தினர் அவங்களோட உறவுகளை டாப் அப் பண்ணிக்கவும் உணர்வுகளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கவும் தான் கடந்த 2009வது வருஷம் கிரிண்டர் என்கிற ஆப்பை அமெரிக்காவை சேர்ந்த டெக் தொழிலதிபர் ஜோல் சிம்காய் லான்ச் பண்ணாரு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதலே இல்லைன்னு நாம விமர்சிக்க கூடிய ஃபீலிங்ஸுக்கு இந்த கிரிண்டர் ஆப் மதிப்பளிச்சிருக்கு. அதன் காரணமா மாற்று பாலினத்தவர்களும் பால் புதுமையினரும் இந்த ஆப்போட ரெகுலர் யூசர்ஸா மாறி இருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கிரிண்டர் ஆப் உண்மையிலேயே பலரோட வாழ்க்கைய வசந்தமா மாற்றி இருக்குன்னு பலரும் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறத நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. அப்படியே இந்த கதைய அமெரிக்காவில கட் பண்ணிட்டு இந்தியாவில ஓபன் பண்ணும். கிரிண்டர் ஆப் மூலம் கொலை, கொள்ளை, வழிப்பறின்னு நம்ம நாட்டுல இதோட ரிவ்யூஸே ஊடகங்கள் வெளியிட்டுள்ள கிரைம் செய்திகளால நிரம்பி வழியுது. கிரிண்டர் ஆப் மூலமா இத்தனை நாட்களா ஓரின சேர்க்கையாளர்கள் மட்டுமே குறிவச்சு குற்ற சம்பவங்கள் அதிக அளவுல நடந்து வருது. ஆனா தற்போது சிந்தட்டிக் ட்ரக்ஸ் விற்பனையும் கிரிண்டர் ஆப் மூலமா அமோகமா நடப்பது தெரிய வர காவல்துறையினரே அதிர்ந்து போயிருக்காங்க. சமீப காலமா தமிழகத்தில் உள்ள கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில மெத்தபெட்டமைன், கொகைன் போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸோட புழக்கம் அதிகரிச்சிருக்கிறதா தொடர்ச்சியா பல புகார்கள் எழுந்தது. இதை தொடர்ந்து ஆன்டி நார்கோட்டிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் என்கிற ஸ்பெஷல் டீம் உருவாக்கின காவல்துறையினர் பல இடங்கள்ல அதிரடி ரெய்டு நடத்தி நூற்றுக்கணக்கான குற்றவாளிகளை கைது செஞ்சதோடு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சிந்தட்டிக் ட்ரக்ஸையும் பறிமுதல் பண்ணாங்க. பிடிப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில 10ல் 5 பேரு கிரிண்டர் ஆப் மூலமா தான் போதைப் பொருள் விற்பனையாளர்களோட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை யூஸ் பண்ற பால் புதுமையினருக்கும் கூட இது தொடர்ந்து அச்சுறுத்தலா இருக்கிறதால சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தமிழக அரசுக்கு இந்த ஆப்பை தடை செய்ய கோரி கடிதம் எழுதியிருக்கிறதா தற்போது தகவல் வெளியாகியிருக்கு. நம்ம ஊர்ல நீங்க சிங்களா, எங்களோட மிங்களாக வரீங்களான்னு இப்படி புது கனெக்ஷன்ஸ் ஊக்குவிக்கக்கூடிய எத்தனையோ டேட்டிங் செயலிகள் இருக்கும்போது கிரிண்டர் ஆப் மட்டும் ஏன் பிரச்சனைக்குரியதா இருக்குன்னு தெரிஞ்சுக்க நடந்த சம்பவங்களை சட்டுன்னு டீகோட் பண்ணும். அப்பதான் கிரிண்டர் ஆப் யூசர்ஸ் இந்த ஆப்பை ரகசியமா யூஸ் பண்றது தெரிய வந்துச்சு. அதன் காரணமாகவே சமூக விரோதிகள் அவங்கள ஈஸியா விக்டிம் ஆக்குறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. மற்ற டேட்டிங் செயலிகள் மாதிரியே இந்த கிரிண்டர் ஆப்பையும் நார்மலைஸ் ஆன மனநிலையோட பொதுமக்கள் அணுகுற வரைக்கும் கிரிண்டர் ஆப் மட்டுமில்லாம இது போன்ற எத்தனையோ ஆப்கள் வந்தாலும் அது நிச்சயமா ஆபத்துல தான் முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.